பசுங்கணிகங்களின் தோராயமான தடிமன் என்ன? ஏ 5 முதல் 10 வரை மைக்ரோமீட்டர்கள். பி 2 முதல் 10 வரை மைக்ரோமீட்டர்கள். சி 1 முதல் 2 வரை மைக்ரோமீட்டர்கள். டி 0.5-1 மைக்ரோமீட்டர். சரியான பதில் சி 1 முதல் 2 வரை மைக்ரோமீட்டர்கள். சரியான விடை சி. சோகஸ்மெலி பசுங்கணிகங்கள் என்பவை தாவர செல்களில் காணப்படும் இரட்டை சவ்வு கொண்ட நுண்ணுறுப்புகள் ஆகும். இவற்றின் தடிமன் பொதுவாக 1 முதல் 2 மைக்ரோமீட்டர்கள் வரை இருக்கும். இவற்றின் விட்டம் 2 முதல் 10 மைக்ரோமீட்டர்கள் வரை மாறுபடும். ஒரு உயிரினத்தில் உள்ள குரோமோசோம் தொகுப்புகளின் இயல்பான எண்ணிக்கையை எந்த சொல் குறிக்கிறது? ஏ அன்யூப்ளாய்டி அன்யூப்ளாய்டி. பி யூப்ளாய்டி யூப்ளாய்டி. சி திரைசோமி ட்ரைசமி. டி மோனோசோமி மோனோசோமி. சரியான பதில் பி யூப்ளாய்டி யூப்ளாய்டி. சரியான விடை பி. சோகஸ்மெலி ஒரு உயிரினத்தில் குரோமோசோம்கள் முழுமையான தொகுப்புகளாக எயுகா 2 எண் இருப்பதை யூப்ளாய்டி என்கிறோம். இது ஒரு உயிரினத்தின் இயல்பான மரபணு நிலையை தீர்மானிக்கிறது. ஒரு வாயுவின் கன அளவு மற்றும் வெப்பநிலையை எந்த விதி தொடர்புபடுத்துகிறது? ஏ அவகாட்ரோ விதி ஆவோகாட்ரோஸ் லா. பி பாயில் விதி பாய்ல்ஸ் லா. சி டால்டன் விதி டால்டன்ஸ் லா. டி சார்லஸ் விதி சார்ல்ஸ் லா. சரியான பதில் பி சார்லஸ் விதி சார்ல்ஸ் லா. சரியான விடை டி. சோகஸ்மெலி சார்லஸ் விதி மாறாத அழுத்தத்தில் ஒரு வாயுவின் கன அளவு அதன் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும் என்று கூறுகிறது. இது Vt என்ற சமன்பாட்டால் குறிக்கப்படுகிறது. TTT டிச்ளோரோ டைஃபெனில் ட்ரைக்ளோரோ எத்தானே எந்த வகையான இரசாயன சேர்மம்? ஏ பூச்சிக்கொல்லி இன்செக்டிசைட். பி உரம் ஃபர்டிலைசர். சி களைக்கொல்லி ஹெர்பிசைட். டி பூச்சிக்கொல்லி ஃபங்கிசைட். சரியான பதில் ஏ பூச்சிக்கொல்லி இன்செக்டிசைட். 1. TTT என்பது ஒரு கரிம குளோரின் சேர்மம் ஆகும். இது பூச்சிகளை கொல்ல பயன்படுத்தப்படுகிறது. இது 2ஆம் உலகப் போரின் போது மலேரியா மற்றும் டைபஸ் போன்ற நோய்களை பரப்பும் பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்பட்டது. 83-ஐ விட அதிக அணு எண் கொண்ட தனிமங்கள் அணுக்கரு இணைவுக்கு உட்பட முடியுமா? ஏ ஆம் எப்போதும். பி அது அவற்றின் நிறை எண்ணை பொறுத்தது. சி இல்லை அவை பொதுவாக பிளவுக்கு உள்ளாகின்றன. டி அவை ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகளாக இருந்தால் மட்டுமே. சரியான பதில் சி இல்லை அவை பொதுவாக பிளவுக்கு உள்ளாகின்றன. சரியான விடை சி. சோகஸ்மெலி அணு எண் 83- மேல் உள்ள தனிமங்கள் இயற்கையிலேயே கதிரியக்க தன்மை கொண்டவை மற்றும் நிலையற்றவை. எனவே அவை நிலைத்தன்மை பெற அணுக்கரு பிளவுக்கு உள்ளாகின்றன. ஏட்ரியா என்பதன் ஒருமைச் சொல் என்ன? ஏ ஏட்ரியம் ஏட்ரியம். பி வென்ட்ரிக்கிள் வென்ட்ரிக்கிள். சி ஆரிக்கிள் ஆரிக்கிள். டி செப்டம் செப்டம். சரியான பதில் ஏ ஏட்ரியம் ஏட்ரியம். இதயத்தின் மேல் அறைகளை குறிக்கும் ஏட்ரியா ஏட்ரியா என்ற பன்மைச் சொல்லின் ஒருமைச் சொல் ஏட்ரியம் ஏட்ரியம் ஆகும். மனித இதயத்தில் வலது மற்றும் இடது என 2 ஏட்ரியங்கள் உள்ளன. எத்தனோயிக் அமிலம் NaHCO3 உடன் வினைபுரியும் போது எந்த வாயு வெளிப்படுகிறது? ஏ ஆக்சிஜன். பி கார்பன் மோனாக்சைடு. சி கார்பன் டை ஆக்சைடு. டி ஹைட்ரஜன். சரியான பதில் சி கார்பன் டை ஆக்சைடு. சரியான விடை சி. சோகஸ்மெலி எத்தனோயிக் அமிலம் அசிட்டிக் அமிலம் சோடியம் பைகார்பனேட்டுடன் வினைபுரியும் போது சோடியம் எத்தனோயேட் நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயு உருவாகிறது. இந்த வினையில் கார்பன் டை ஆக்சைடு நுரைத்து பொங்குதலுடன் எஃபர்வெசன்ஸ் வெளியேறுகிறது. ஃபே என்ற குறியீட்டைக் கொண்ட தனிமம் எது? ஏ வெள்ளி சில்வா. பி இரும்பு ஐரன். சி தங்கம் கோல். டி டி பொட்டாசியம் பொட்டாசியம். சரியான பதில் பி இரும்பு ஐரன். 4. இரும்பின் லத்தீன் பெயரான ஃபெரம் என்பதிலிருந்து ஃபே என்ற குறியீடு பெறப்பட்டது. இது இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினில் காணப்படும் ஒரு முக்கிய தனிமமாகும். மற்ற விடைகள் ஏன் தவறு? ஏ வெள்ளியின் குறியீடு Ag ஆர்ஜென்டும். சி தங்கத்தின் குறியீடு Ao
ஓரம். படம் 17.10 ஒரு சூலின் அமைப்பு இல் மைக்ரோவேல் என்று பெயரிடப்பட்ட அமைப்பு எது? ஏ. வெளிப்புற அடுக்கு. பி. மகரந்த குழாய் நுழையும் திறப்பு. சி. ஃபியூனிக்கிளுடன் இணையும் புள்ளி. டி. சூலின் மைய பகுதி. சரியான பதில் பி. மகரந்த குழாய் நுழையும் திறப்பு. சரியான விடை பி. சோகஸ்மெலி சூலின் மேலுறைகள் முழுமையாக மூடாமல் ஒரு சிறிய துளை போன்ற பகுதியை உருவாக்குகின்றன. இதுவே மைக்ரோவேல் அல்லது சூல் துளை எனப்படும். மகரந்த குழாய் சூலகத்திற்குள் நுழைவதற்கு இந்த துளை ஒரு வழியாக பயன்படுகிறது. பாதுகாப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாக குறிப்பிடப்பட்டுள்ள இயற்கை வளங்கள் யாவை? ஏ. காற்று மற்றும் சூரிய ஆற்றல். பி. காற்று மற்றும் மண் சத்துக்கள். சி. தாதுக்கள் மற்றும் எண்ணெய். டி. காடு மற்றும் நீர். சரியான பதில் டி. காடு மற்றும் நீர். சரியான விடை டி. சோகஸ்மெலி காடுகள் மற்றும் நீர் ஆகியவை மிக முக்கியமான இயற்கை வளங்கள் என்பதால் அவற்றை பாதுகாப்பது சுற்றுச்சூழல் சமநிலையை பேண அவசியமாகும். காடுகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் நீர் வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படை தேவைகளாக உள்ளன. கிலோகிராமை வரையறுக்கும் பிளாட்டினமிரிடியம் உலோகக் கலவை பட்டை இங்கே வைக்கப்பட்டுள்ளது. ஏ. செவ்ரஸ், பிரான்ஸ். செவ்ரேஸ், பிரான்ஸ். பி. ரோம், இத்தாலி. ரோம், இட்லி. சி. பெர்லின், ஜெர்மனி. பெர்லின், ஜெர்மனி. டி. லண்டன், யுகே. லண்டன், யுகே. சரியான பதில் ஏ. செவ்ரஸ், பிரான்ஸ். செவ்ரேஸ், பிரான்ஸ். 1. எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான சர்வதேச பணியகம் பிரான்ஸ் நாட்டின் செவ்ரஸ் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இங்குதான் 1889 இல் உருவாக்கப்பட்ட பிளாட்டினமிரிடியம் உலோகக் கலவையிலான 1 கிலோகிராம் முன்மாதிரி தண்டு பாதுகாக்கப்படுகிறது. ஒரு இயற்பியல் அல்லது வேதியியல் செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள வெப்பத்தின் அளவை அளவிட பயன்படும் தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன? ஏ. நிறமாலையியல், ஸ்பெக்ட்ரோமெட்ரி. பி. திரவமானி, ஹைட்ரோமெட்ரி. சி. வெப்பநிலையியல், தெர்மோமெட்ரி. டி. கலோரிமெட்ரி, கலோரிமெட்ரி. சரியான பதில் டி. கலோரிமெட்ரி, கலோரிமெட்ரி. 1. ஒரு வேதிவினையிலோ அல்லது இயற்பியல் மாற்றத்திலோ வெளிப்படும் அல்லது உட்கொள்ளப்படும் வெப்பத்தின் அளவை அளவிடும் முறை கலோரிமெட்ரி ஆகும். அதிக கனிம உள்ளடக்கம் கொண்ட நீரில் சோப்புகள் அல்லது சவர்க்காரங்களால் உருவாகும் தடித்த வீழ்படிவுக்கான சொல் என்ன? ஏ. டூரே, ஃபோம். பி. கசடு, ஸ்கம். சி. சவர்க்கார நுரை, லாதா. டி. எச்சம், ரெசிடியூ. சரியான பதில் பி. கசடு, ஸ்கம். கடின நீரில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகளுடன் சோப்பு வினைபுரியும் போது கசடு எனப்படும் நீரில் கரையாத வீழ்படிவு உருவாகிறது. இந்த கசடு உருவாவதால் சோப்பினால் எளிதில் நுரையை ஏற்படுத்த முடிவதில்லை. ஒரு வேதிச் சமன்பாட்டில் G என்ற குறியீடு எதை குறிக்கிறது? ஏ. வாயுநிலை, gaseous. பி. கூர்மநிலை, gelatinous. சி. துகள்நிலை, granular. டி. ஈர்ப்பு விசை, gravity. சரியான பதில் ஏ. வாயுநிலை, gaseous. 7. சரியான விடை ஏ. வாயுநிலை. வேதிச் சமன்பாடுகளில் வினைப்படுபொருட்கள் அல்லது விளைபொருட்களின் இயற்பியல் நிலையை விளக்க குறியீடுகள் பயன்படுகின்றன. இதில் G என்பது கேஸ் என்பதைக் குறிக்கும் வாயுநிலையை குறிக்கிறது. காந்தத்தன்மையற்ற கூறுகளிலிருந்து காந்த கூறுகளை பிரிப்பது எந்த கலவைக்கு பயனுள்ளதாக இருக்கும்? ஏ. அரிசி மற்றும் கல். பி. இரும்பு தூள் மாசுகள். சி. திடப்பொருட்கள் மற்றும் திரவங்கள். டி. உமி மற்றும் நெல். சரியான பதில் பி. இரும்பு தூள் மாசுகள். சரியான விடை பி. சோகஸ்மெலி இரும்பு போன்ற காந்த பண்புள்ள பொருட்களை காந்தத்தை பயன்படுத்தி மற்ற மாசுகளிலிருந்து எளிதாக பிரித்தெடுக்க முடியும். இது தொழிற்சாலைகளில் கழிவுகளிலிருந்து இரும்பை பிரித்தெடுக்க பெரிதும் உதவுகிறது. காற்றில் வைக்கப்பட்ட ஒரு பளபளப்பான மேற்பரப்பில் ஒளிக்கதிர் விழும்போது என்ன நடக்கும்? ஏ. அது ஒளிவிலகல் அடைகிறது. பி. அது பிரதிபலிக்கப்படுகிறது. சி. அது நிறப்பிரிகை அடைகிறது. டி. அது உறிஞ்சப்படுகிறது. சரியான பதில் பி. அது பிரதிபலிக்கப்படுகிறது. 1. ஒளிக்கதிர் ஒரு பளபளப்பான மேற்பரப்பில் பட்டு மீண்டும் அதே ஊடகத்திற்கு திரும்புவது பிரதிபலிப்பு எனப்படும். இது ஒளியின் நேர்கோட்டு பண்பினால் நடக்கிறது.
2. ஒழுங்கற்ற எதிரொலிப்பின் போது ஒரு மேற்பரப்பின் எந்த பண்பு ஒளிக்கதிர்களை வெவ்வேறு கோணங்களில் எதிரொலிக்கச் செய்கிறது? A. சீரான தன்மை யூனிஃபார்மிட்டி. B. ஒழுங்குமுறை ரெகுலரிட்டி. C. சொரசொரப்பு ரஃப்னஸ். T. மென்மை ஸ்மூத்னஸ். சரியான பதில் C. சொரசொரப்பு ரஃப்னஸ். 4. ஒரு சொரசொரப்பான அல்லது ஒழுங்கற்ற மேற்பரப்பில் ஒளி விழும்போது அது வெவ்வேறு திசைகளில் சிதறி எதிரொலிக்கிறது. இதுவே ஒழுங்கற்ற எதிரொலிப்பு டிஃப்யூஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. புவி வெப்பமயமாதல் என்பதன் ஆங்கிலச் சொல் என்ன? A. புவியியல் வழக்கு ஜியோகிராஃபிக் நார்த். B. புவியியல் ஜியோலாஜிக்கல். C. புவி வெப்பமயமாதல் குளோபல் வார்மிங். D. விண்மீன் திரள் கேலக்சி. சரியான பதில் C. புவி வெப்பமயமாதல் குளோபல் வார்மிங். 8. புவி வெப்பமயமாதல் என்பது ஆங்கிலத்தில் குளோபல் வார்மிங் என்று அழைக்கப்படுகிறது. இது பூமியின் வளிமண்டல வெப்பநிலை அதிகரிப்பதை குறிக்கிறது. பசுமை இல்ல வாயுக்களின் அதிகரிப்பே இதற்கு முக்கிய காரணமாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?